சண்டேனாலே நான்வெஜ் இல்லைன்னா எப்படி? அதுவும் பிரியாணின்னா சொல்லவா வேணும்? சிக்கன், மட்டன்னு பிரியாணி ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதுவும் இன்றைக்கி ப்ரான் பிரியாணி. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாதம் எதுவும் உடையாமல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போலிக்கலாம். பிரியாணி செய்யணுன்னா அதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் முக்கியம். இது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாமே சேர்த்துட்டு இது கூடயே வந்துட்டு ஒரு 3 பெரிய வெங்காயம் இது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அதை வதக்கி எடுத்ததும் 3 பெரிய தக்காளி சேர்த்து அது கூடயே 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா தக்காளி மசியை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததும் தாளுக்கு இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணி மசாலா ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனை தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மசாலா ஆட் பண்ணி 2 நிமிஷம் நல்லா வதக்குனதும் இதில் 4 பச்சை மிளகாய், கை நிறையா புதினா, கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்து இதையும் 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடயே 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா 2 தடவை மிக்ஸ் பண்ணதும் இதில் இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நான் ப்ரானை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 20 நிமிஷம் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவல் போர்ஷனில் நீங்கள் மீட் சேர்த்துக்கலாம். இல்லை அதிலிருந்து ஒரு 1/4 பங்கு மட்டும் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரான் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா தண்ணி அதுலேருந்தே ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி வந்ததும் 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் அளவுக்கு தான் தண்ணி. இது பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் சரி, இல்லை சீரக சம்பா இருந்தாலும் சரி, தண்ணி அளந்து எடுத்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் அந்த தண்ணி டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். அப்போ தான் ரைஸ் போடும்போது கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை வடித்து சேர்த்துக்கோங்க. ரைஸ் சேர்ந்ததும் நல்லா கலந்து விட வேண்டாம். லைட்டாக கலந்து இந்த மாதிரி விட்டுடுங்க. ஈவன் பண்ணிவிட்டு ஒரு லெமனோட ஜூஸை எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. நான் ஃபாயில் பேப்பர் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடியிலிருந்து கலந்து விட்டுடுங்க. அதுவும் சாதம் உடையாமல், அந்த அரிசியெல்லாம் உடையாமல் மெதுவாக கலந்து விட்டுட்டு இப்போ 15 நிமிஷம் அதே லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ரொம்ப அட்டகாசமாக வரும். இது என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்த டிப்ஸும் கூட. இப்போ வரைக்குமே சூப்பராக இருக்குது. 15 நிமிஷம்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கலந்து விடுங்க. சாதம் பாருங்கள் எவ்வளோ நீளமாக உடையாமல் உதிரி உதிரியாக இருக்குன்னு. இதே மாதிரி தான் நம்ம கடையில் சாப்பிட்டு பழகி இருப்போம். ஆனால் வீட்டில் செய்யும் போது மட்டும் கரெக்டாக வராது அப்படின்னு நினைப்போம்ல. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். சுட சுட சாதம் வச்சு அதுக்கு தயிர் பச்சடி, இது கூட மறக்காமல் கத்திரிக்காய் தொக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.